இது அடிக்கலாமா? எழுந்துறீங்க குருவே, எழுந்துறீங்க. ஓடிலவா, நம்ம ஓடிலாம். தேவையில்லாம என்னை எழுப்பி விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க? காலையிலேயே என் தூக்கத்தை கெடுத்தீங்கல்ல. இன்னைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். உன்னோட வீரத்தை எங்க கிட்ட மட்டும்தான் காமிப்ப காளியா. என்னது, என்ன சொன்னீங்க? உங்க ரெண்டு பேரையும் நான் இன்னைக்கு விட போறதா இல்ல. என்னாச்சு காளியா? காலையிலே சுப்ரபாதத்தை ஆரம்பிச்சிட்டியா என்ன? நாங்க எல்லாரும் சிக்கியோட வீட்டுக்கு போக போறோம். நீ எங்க கூட வரியா? அங்க என்ன விசேஷம்? என்னன்னு தெரியல. சுட்கி தான் எங்க எல்லாரையும் அங்க வர சொல்லி அனுப்பியிருக்க. அதான் நாங்களும் போறோம். சரி சரி, போலாம். கோடை விடுமுறையும் முடிய போகுதுல்ல. இனிமே நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றதுக்காக எங்களை கூப்பிட்ட சுட்கி? உங்ககிட்ட அதை சொல்றதுக்காக தான் நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாப்பா, நீ என்ன தேடிட்டு இருந்தியாமா? ஆமா ஆமா மாமா. இவர்தான் என்னோட மாமா. அப்புறம் இவங்க தான் என்னோட நண்பர்கள். இது ராஜு, இது ஜக்கு, அப்புறம் இது காளியா, இது டோலு போலு, அப்புறம் இவன் தான் பீம். வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாரும் என் பாடசாலையில சேர போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வாங்க வாங்க. பாடசாலையா? படிக்க போறோமா? அட இருங்க இருங்க, அவர் சொல்றத முதல்ல கேளுங்க. ஆனா இப்ப ஸ்கூல் லீவ் தானே. உங்களுக்கு சாதாரண பாடத்தை சொல்லி தர போறதில்ல. இது ஒரு வித்தியாசமான பாடசாலை. இங்க எல்லாரும் சந்தோஷமாவும் இருப்பீங்க, அதே சமயம் படிக்கவும் செய்வீங்க. இந்த பாடசாலையில நீங்க எங்களுக்கு என்ன சொல்லி தருவீங்க? கேம்பிங் பத்தி சொல்லி தர போறேன். பொம்மை பாம்பா? என்ன இந்த அனுபவம் எப்படி இருந்தது? டீனு, சிங்கு, நீங்க ரெண்டு பேருமா? இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க மாமாவோட பசங்க. இது உங்களோடது தானா? ஆமா. மத்தவங்க பயப்படுறத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? ஆமா, எங்களுக்கு இப்படி பண்ணாதான் சந்தோஷமா சிரிப்பு வரும். டீனு, சிங்கு, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நான் விறகு வெட்டிக்கிட்டு தானே வர சொன்னேன். அது வந்து சரி சரி, வாங்க போலாம். நாம கேம்பிங்க ஆரம்பிக்கலாமா? டீனு, சிங்கு, சிரிக்காம சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? என்ன அற்புதமான காத்து. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? இந்த இயற்கையில தான் இருக்கு. அதனாலதான் கேம்பிங்ல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். இப்பவே ஆரம்பிப்போமா? வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம ஆரம்பிக்க போறது டென்ட் உருவாக்குறத பத்தி. டோலு, போலு, அப்புறம் காளியா, நீங்க 3 பேரும் அங்க இருக்கிற பொருட்களை கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. டோலு, அந்த டப்பாவை கொஞ்சம் எடுத்துக்கூட. பாத்து பாத்து ஜாக்கிரதையா செய்யுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த டென்ட்டை எப்படி அடிக்கணுங்கிறத இப்ப சொல்லி கொடுக்க போறேன். முதல்ல இந்த கொம்புகளை நடுறதுக்கு 2 பள்ளங்களை நீங்க தோண்டி ஆகணும். அதுக்கு பிறகு அங்க கயிறை போட்டு கம்ப நட்டு அதுல ஆணிய வச்சு அடிக்கணும். அடடா, இவ்ளோ சீக்கிரம் போட்டுட்டாங்களே. அங்க பாருங்க, மீம் கூட வேலையை முடிச்சிட்டான். டீனுவுக்கும் ஜிங்குவுக்கும் ஏற்கனவே டென்ட் போட்டு நிறைய பழக்கம் இருக்கு. ஆனா நீ முதல் முறையா இவ்வளவு சீக்கிரம் போட்டது எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. அடாடா, ரொம்ப அற்புதம் பீம். நீ விரும்பினா உன் நண்பர்களுக்கும் நீ உதவி செய்யலாம். போ போ போ. பீம், அந்த கயிறு கொஞ்சம் எடுத்து கொடு. என்ன மன்னிச்சிடுங்க, இது எப்படி நடந்ததுன்னே தெரியல.
நல்ல நெருப்பை மூட்டுறது கேம்ப்ல 3 விஷயங்களுக்கு உதவியா இருக்கும். பாதுகாப்பாகவும் வெதுவெதுப்பாகவும் சாப்பிடுறதுக்கும். இப்ப நெருப்பை பத்த வச்சாச்சு. பீம், நீ என்ன பண்ற? இந்த கல்லு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். நீ போய் வேற கல்ல வாங்கிட்டு வா போ. இத பாத்தீங்களா? இதுதான் காம்பஸ். இது நமக்கு திசைய காமிக்கும். நாம போற வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அட, இதோட முள்ளு எல்லாமே ஒரே ஒரு திசையை நோக்கி காமிக்குதுல்ல? ஆமா, வடக்கு திசையை நோக்கி காமிக்குது. மாமா, சொல்லு பீம். இத நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். ரொம்ப நன்றி. பீம், அந்த பொருட்களை இங்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா? எனக்கு சுத்தமா பிடிக்கல பீம். பாடசாலையில சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்படி இல்ல. ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்ன நீ கோமாளின்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் பரீட்சை வைக்க போறேன். அது ரொம்ப கஷ்டமான பரீட்சையா இருக்கும். நான் ஒண்ணு மட்டும் இல்ல பீம், உன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து தான் அதுல ஃபெயில் ஆக்க போறேன். மாமா, நான் இந்த லட்டு ரொம்ப சுவையா இருக்குல்ல? ஓ, நீங்க தானா? இது உங்களோட வேலை தானா? ரொம்ப நேரம் கழிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களே, பரவாயில்ல. இந்த பீம் கெட்ட பேர் வாங்கணும்ன்றதுக்காக நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, இதனால தானே எங்க அப்பா கிட்ட இருந்து பீம் திட்டு வாங்கினா. அதான் இப்படி செஞ்சோம். நீங்க கண்டிப்பா ஃபெயில் ஆவீங்க. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். எல்லாரும் கவனமா கேளுங்க பசங்களா. உங்க எல்லாருக்கும் இப்ப நான் பரீட்சை வைக்க போறேன். இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க எல்லாரும் இங்க தனியா கேம்பிங் பண்ணணும். அதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற பரீட்சை. நாளைக்கு காலையில நீங்க எல்லாரும் டோலக்பூர் போயிடலாம். புரிஞ்சதா? அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். இங்க காட்டு மிருகங்கள் நிறைய இருக்கு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்களே. நாம யாரையுமே இன்னைக்கு கஷ்டப்படுத்த முடியாது. நாம சந்தோஷமாவும் இருக்க முடியாது. நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. இப்ப ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஆனா கரடி கத்துற மாதிரி நம்மளால எப்படி கத்த முடியும்? நான் 6 தடவை பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ணவன். சரி, இவரை நம்ம நல்லா பயமுறுத்திடுவோம். விடை விடை. அப்பா காப்பாத்துங்க. அட, இது கரடி இல்ல, இது டீனுவும் சிங்கும் தான். ரொம்ப நன்றி பீம். நன்றி எல்லாம் வேண்டாம் மாமா. அப்புறம் சிக்கி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. இந்த டீனுவும் சிங்குவும் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் கேள்விப்பட்டேன். நீ எந்த தப்பும் செய்யல பீம். இந்த பாடசாலையுடைய சிறந்த மாணவனா உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏ பீம் பீம்.